நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாக்லேட் ஸ்கிட்டில்ஸ் குக்கீஸ். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை எக்கோ மைதாவோ நான் ஆட் பண்ணலை. நான் இதில் சுகரும் ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல அரை கப் பட்டர் எடுத்து, நீங்கள் பட்டர் வேணாம் அப்படின்னா ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அரை கப் டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். நம்ம முதல்ல இது மெல்ட் பண்ண விடணும். அதாவது பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் நம்ம உருக வைக்கணும். இதுக்கப்புறமா நம்ம இதை ஆற விட்டுறலாம். ஒரு பவுலில் 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். முதல்ல இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம். ஒரு அரை கப் போடலாம். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒன்று நீங்கள் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜாகரியை அதாவது வெல்லத்தை கொஞ்சம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றுங்க. அந்த வெல்லத்தை காய்ச்சும் போது கன்சிஸ்டன்சியெல்லாம் நீங்கள் எதுவும் விட்டுறாதீங்க, ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மெல்ட் பண்ணி வச்சு அந்த உருக வச்சு சாக்லேட் நம்ம இதில் போடுறோம். சாக்லேட் பட்டர் அதை முதல்ல போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதை ரொம்ப நேரம் கையில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் க்ளூட்டன் டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் குக்கீஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாக மாற ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம பால் ஊற்றி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். இந்த டோ ரெடியானதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்கிட்டில்ஸ் சாக்லேட் போட போகிறோம். அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் நான் போட போகிறேன். நீங்கள் என்னென்னா அது இல்லை, ஸ்கிட்டில்ஸ் சாக்லேட் இல்லைன்னா ஒன்று நீங்கள் ஜெர்ம் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதாவது அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு. ஸோ இதை லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயில் வைக்க போகிறோம். இது நம்ம ப்ரெஷர் குக்கர் கடாயிலையும் பண்ணலாம். அதுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரும் கடாயும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ணணும். அதாவது என்னென்னா ப்ரெஷர் குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே கேஸ் கட்டும் விசில் போடக்கூடாது. இப்போ என்னென்னா நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டோம். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக திரும்பவும் ஸ்கிட்டில்ஸ் நான் வைக்க போகிறேன். எங்கிட்ட அந்த டைமில் அதுதான் இருந்தது, அந்த சாக்லேட் தான். இந்த ரெசிபி பண்ணும்போது இது எதில் பண்ணுவாங்கன்னா சாக்லேட்டில் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். உங்கள்கிட்ட கிடைச்சதை வச்சு நீங்கள் குக்கீஸ் பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஓடிஜி அவனை நம்ம முதல்ல ப்ரீஹீட் பண்ணோம். அதாவது என்ன 250 டிகிரியில் 10 மினிட்ஸ்
நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சாக்லேட் குக்கீஸை வந்து நம்ம வைக்கணும். ஸோ நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது நம்ம அவனில் அதாவது ஓடிஜியில் வைக்க போகிறோம். நீங்கள் அவனுக்கும் சேம் டெம்பரேச்சர் தான். இதை வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி 20 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ். இது நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது.